சிந்தனை. ஒவ்வொரு மனிதரும் நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த வெற்றி பெறுவதற்கான நுட்பத்தை நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்க ஒவ்வொரு துறையிலையும் வெற்றி பெறணும் அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ற இந்த கான்செப்டை உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த கான்செப்டை எடுத்து பயன்படுத்தி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? இது குறிப்பாக ஜப்பான் நாட்டினுடைய டெக்னிக். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஜப்பான் நாட்டிலிருந்து உலகத்திற்கு பரவி இருக்கிறது. பட் ஒவ்வொரு நாடுலையும் இந்த கான்செப்ட் இருக்கு. குறிப்பா இந்தியால பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இதுதான் கான்செப்ட்னு தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில ஒரு மிக மிக உயர்ந்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும். அப்படிங்கறதுனால அந்த விஷயத்த நம்ம இப்ப சொல்றோம். இது வரைக்கும் இந்த ஆனந்த யோக பயிற்சியில இந்த கான்செப்ட் நான் இது வரைக்கும் பேசினது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். நீங்க பயன்படுத்தணும். அதுதான். நிறைய கான்செப்ட் சொல்றோம், நிறைய தத்துவங்கள் சிந்தனைகள் எல்லாம் சொல்றோம். எவ்வளவு பேர் பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப் சிறப்பா இருக்கும். சரி, அந்த விதத்துல இது பேர் 5S 5S என்று சொல்லக்கூடிய கான்செப்ட். 5S. அப்ப அது என்ன 5S அப்படின்னா, அது அந்த ஜப்பானிய மொழியில செய்ரி, சைட்டன், செய்சுக்கி இப்படிங்கிற வார்த்தைகள், இந்த சுசுக்கி அதெல்லாம் வருதுல, அது ஜாப்பனீஸ் வேர்டு. அவங்களோட வார்த்தைகளை ஒரு 5 வார்த்தைகள், அவங்க 5 செயல்களுடைய சுருக்கமாக 5 வார்த்தைகளை சொல்லி அந்த 5S என்று அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. இப்போ நாம அதையும் தமிழ்ல புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அல்லது உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்கு, நீங்க ஆன்மீகத்தில் உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கு எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் பொருந்தும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தேவை அற்றதை நீக்குதல் அப்படிங்கிறது முதல் விஷயம். எழுதிக்கோங்க. சரிங்களா? தேவையற்றதை நீக்குதல் அப்படின்னா என்ன? தேவையற்றதை நீக்குதல் அப்படின்னா என்ன? தேவையற்றதை நீக்குதல்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்களேன். வீட்டை எடுத்துட்டீங்க. வீட்டில் இப்போ நிறைய பொருட்களை நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? நிறைய பொருட்கள்ல எது தேவையானது, எது தேவையற்றது, இது செய்ரி என்று ஜப்பனீஸில் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் சாட். ஆங்கிலத்தில் அப்படியே அந்த எஸ்ஸே வச்சுட்டாங்க. ஜப்பனீஸ்ல செய்ரி, சைட்டன், சைசோ, சைகெட்சோ, ஷிட்சுகே அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஆங்கிலத்தில் ஷார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின் என்ற வார்த்தையில பயன்படுத்துறாங்க. அதுலயும் 5S, இதுலயும் 5S. சரி, முதல்ல விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எந்த விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அவங்க புற பொருட்களுக்காக சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் எந்திரிச்சு செப்பல் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு வரீங்களா? கொஞ்சம் எந்திரிச்சு வாங்களேன். எல்லாரும் எந்திரிச்சு உங்க செப்பல் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு வாங்க. எல்லாரும் எந்திரிச்சுன்னா கொஞ்சம் பேர் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸ்பெஷலா ஏதாவது சொல்லணுமா? சரிதானா? தமிழ் புரியுமில்ல எல்லாரும்? எல்லாரும் எந்திரிச்சுக்குங்க. உங்களை தான் சொல்றேன். எந்திரிச்சு உங்களோட செப்பல் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? அந்த இடத்த பாருங்க. சரிங்களா? அங்க என்ன காட்சி அளிக்குது? சரிதானா? நிறைய காலணிகள் நீங்க பார்க்கலாம். சரியா? அந்த காலணிகள்ல சில காலணிகள் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதா இருக்கும். சில காலணிகள் நம்ம ரேரா யூஸ் பண்றதா இருக்கும். எப்பயாவது பயன்படுத்துவோம். சிலதை யூஸ் பண்ணவே மாட்டோம்.
அப்படி இருக்கும். இருக்கான்னு பாருங்க. எல்லார் வீட்லயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் உதாரணத்துக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம செப்பல் ஸ்டாண்ட்ல தேவையானது இருக்குதா? தேவையில்லாதது இருக்குதா? தேவையில்லாதது அதுல இருந்தது அப்படின்னா அதையும் தூக்கி ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்பவே ரிமூவ் பண்ண வேண்டாம். வந்து உட்கார்ந்துக்குங்க வாங்க. ரொம்ப நன்றி. எந்திரிச்சு போனவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எந்திரிச்சு போனவங்க எல்லாரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எந்திரிச்சு போகாதவங்க எல்லாம் என்ன பண்றது? சரி, நீங்களும் வாழ்க வளமுடன். ஒரு சிலர் வீட்ல கான்ஃபிடென்ட்டா நாங்க தெளிவா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. பட் இருந்தாலும் ஒரு 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 கண்ணுல கேட்கறது ஒரு பக்கம் நமக்கு செயல்பாட்டுக்கு வந்தாலும், பிராக்டிகலா நீங்க அதைய பண்ணுறப்ப தான் அந்த உணர்வு உங்களுக்கு வந்து தாக்கும். இப்ப நான் செப்பல் ஸ்டாண்ட் சொன்ன மாதிரி, உதாரணத்துக்கு அந்த இடத்த சொன்னேன். அங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு ஆளுக்கு எத்தனை செருப்பு இருக்கணும் தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஒரு செருப்பு இருக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரே செருப்பு தான் இருக்கணும். சரிங்களா? 2வது செருப்ப ஒருத்தர் பயன்படுத்துவதற்கு இயற்கையில அனுமதி இல்ல. அப்படி அவங்க பயன்படுத்தணும்னா எதுக்கு பயன்படுத்தலாம்? இப்ப வெளியில போயிட்டு வரக்கு ஒரு செருப்பு வச்சிருப்போம். பாத்ரூமுக்கு போனா தண்ணி படும். அதற்காக ஒரு செருப்பு வேணா நீங்க பயன்படுத்தலாம். அல்லது வீட்டுக்குள்ள டைல்ஸ் போட்டு வச்சிருப்போம். அது பாருங்க, சொந்த காசு குடுத்து டைல்ஸ போட்டு, அதுக்கு மேல நடக்கறக்கு ஒரு செருப்பு போட்டு நடக்கிறோம். இது என்ன கொடும பாருங்க. இதுக்கு ஒழுக்கமா கலவை போட்டுட்டு போயிருந்தோம்னா, இல்லையா? மண்ணாலான விஷயத்த விட்டிருந்தோம்னா இந்த தொந்தரவு இல்ல. சரி, அப்படி ஏதாவது பாதிப்பு எனக்கு வருது அப்படிங்கிறப்போ, வெளியில எல்லா பக்கம் சுத்திட்டு வர்ற செருப்ப நாம வந்து வீட்டுக்குள்ள போட முடியாது. அந்த காரணத்துக்காக நீங்க வேற செருப்பு வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருக்கிற செருப்பை நீங்க பயன்படுத்தணும். நெறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? செருப்ப வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்க. ஆனா பயன்படுத்துறது இல்ல. புரியுதுங்களா? எனக்கு 4 ஜோடி, 5 ஜோடி செருப்பு இருக்குதுன்னு சொல்றோம். உண்மையாலுமே நம்ம பாவ கர்மா எங்க தொடங்குதுன்னா, இந்த இடத்துல தான் தொடங்குது. இது உங்களுக்கு ஆசை சீரமைத்தல் மிக ஆழமா சொல்லுவேன். இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க இதை செயல்படுத்தணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். நீங்க வச்சிருக்கிற ஒரு ஜோடி செருப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம நீங்க வச்சிருக்கிற ஒரு ஜோடி செருப்பு, பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களோட உழைப்புல வந்தது. நான் அன்னைக்கே உங்களுக்கு அந்த காஃபி, டீ கதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு செருப்ப நீங்க வண்டியில வாங்கிட்டு வரணும்னாலும், அது பல லட்சக்கணக்கான பேரோட உழைப்புல தான் அந்த செருப்பு நம்மகிட்ட வந்திருக்கு. அப்படி பல பேருடைய உழைப்பை எடுத்து செய்த செருப்பு எதற்காக செய்யப்பட்டதுன்னா, யாரோ ஒருத்தருடைய கால்களை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்டது. ஆனால் பணம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக 4 ஜோடி செருப்பை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்கிறீர்கள். பல பேருடைய உழைப்பை நீங்கள் திருடி, மறைத்து, அபகரித்து வைத்திருக்கிறீர்கள். புரியுதா? சிந்தித்து பாருங்க. பல பேருடைய உழைப்பை நீங்க வாங்கி பயன்படுத்தினா நல்லதுதான். 100 செருப்பு கூட வாங்கி பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லதுதான். பட் ஒரு செருப்பை கூட பயன்படுத்தாமல் வைத்திருக்க கூடாது. பயன்படுத்தாம வச்சிருந்தீங்கன்னா, பல பேருடைய உழைப்பை நீங்க வாங்கி, திருடி, அபகரித்து வச்சிருக்கிறீங்க. அடுத்தவன் போடுறதுக்காக தயாரிச்சது அது. உங்ககிட்ட பணம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினாலே, உங்கள் ஆசைக்காக அதான் சொல்லுவாங்க, இந்த உலகம் இப்போ 1000 கோடி பேர் இருக்கிறோமா? இன்னும் 10,000 கோடி பேர் வந்தாலும் தேவைகளை நிறைவேற்றும். ஆனால் ஒருவனுடைய ஆசையை கூட இந்த உலகத்தால் நிறைவேற்ற முடியாது. அவ்வளவு ஆசை பிடித்தவர்கள் நம்ம. எதுக்கு செருப்பு வேண்டும்? சரிதானா? வெளியில இயற்கை தொந்தரவுகள்ல இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு, ஒரு முள்ளில் இருந்து, ஒரு சகதியிலிருந்து, ஒரு தீய விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக செருப்பு வேணும். அதற்கு ஒரு செருப்பு இருந்தா போதுமில்ல? இன்னொரு செருப்பு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, சரிங்களா? நெறைய பேர் வச்சிருப்பாங்க. ஃபங்ஷன் போறதுக்கு ஒரு செருப்பு, வீட்டுக்கு போறதுக்கு ஒரு செருப்பு, இன்னும் வேற ஏதாவதுக்கு ஒரு செருப்பு, பாத்ரூம் போறது ஒரு செருப்பு, அதுக்கு ஒரு செருப்பு, ஒரு 5 செருப்பு வச்சிருப்பாங்க. எங்க பாவம் தொடங்குது தெரியுமா? பிறருடைய உழைப்பால் ஆன பொருளை நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிற போது உங்களுக்கு பாவம் தொடங்குகிறது.
இதை எழுதி வச்சுக்கோங்க, சித்தர் சொன்ன விஷயம் அது. அப்ப எந்த பொருளையுமே நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதனால நீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தா கூட அந்த இடத்தை பயன்படுத்திருங்க. விவசாய பூமி இருக்கும், என்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லி 4 ஏக்கரை வாங்கிருவீங்க. வாங்கிட்டு அந்த பூமியை சும்மா போடக்கூடாது, அதை பயன்படுத்த வேண்டும். இல்லாட்டி குத்தகைக்காவது விட்டு 5000 10,000 வாங்கிட்டு விவசாயம் பண்ணணும் அந்த இடத்துல. இல்லாட்டி வாங்கக்கூடாது. அந்த இடம் இயற்கையில பயன்பாட்டுக்கு இருந்த இடம், அந்த இடத்தை நீங்க போய் வாங்கி சும்மா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு பாவம். அப்ப எந்த பொருளையுமே பயன்படுத்தாமல் வைத்திருக்க கூடாது. அப்ப பயன்படுத்தாத பொருள் எல்லாம் தேவையில்லாத பொருள். சில பொருளை அடிக்கடி பயன்படுத்துவோம், சில பொருளை ரேரா பயன்படுத்துவோம். நான் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை நீங்கள் ஒரு வருடத்திற்கு தொடவில்லை என்றால் அந்த பொருள் உங்களுக்கு தேவையற்ற பொருள் என்று எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க அதை தொடலினா, அதிகபட்சம் நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் 1 மாசத்துக்கு நான் அதை பயன்படுத்தலைனாலே அது தேவையற்ற பொருள். அதை தூக்கி நம்ம போட்டணும், யாராவது ஒருத்தர் கொடுத்தணும், என்ன பொறுத்த வரைக்கும். பட் உங்களுக்கு நீங்க 1 வருஷம் வச்சுக்கோங்க. 1 வருஷமா அட்டாரியில ஒரு பொருள் தொடாம இருக்குதுன்னா அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன வயசுல பையனா இருக்கிறப்ப எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த சைக்கிளை என் பையன் ஓட்டுற வரைக்கும் வச்சிருப்பாங்க. சின்ன சைக்கிள் நிறைய பேர் வீடுகள் இருக்கும் பாருங்க. ஏன் நான் அது என் பையன் ஓட்டுற அளவுக்கு வச்சிருப்பேன். இதெல்லாம் என்ன கொடுமை. அப்ப உங்க பையனுக்கு சைக்கிள் வாங்குற கூட வக்கில்லாம அவன் பையன் பிள்ளை வத்துக்குவான் சொல்லுங்க. என் பையன் சைக்கிள் வாங்குற கூட வக்கில்லாமையா குழந்தை வத்துக்குவான்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்க. நம்ம சிக்கனம் பண்றோம் சிந்தனைன்னு சொல்றோம், அப்படி அல்ல. அது உங்க பையன் ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் ஓட்டிட்டானா, அப்புறம் அவனுக்கு 30 வயசுல குழந்தை பிறந்து 6 வயசு ஆகும். 30 வருஷமா அது சும்மா வச்சிருக்கிறதா? அது யாராவது இல்லாத குழந்தையில கொடுத்துட வேண்டியதானே? காசுக்காவது வித்து போடுங்க, சும்மா கூட கொடுங்கன்னு சொல்லல. ஒரு 500க்கோ 1000க்கோ வித்து போடுங்கன்ற. உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே நான் சொல்றேன், தேவையில்லாத பொருளை முதல்ல நீங்க அப்புறப்படுத்தும். அது செப்பல் ஸ்டாண்ட்ல தொடங்கி உங்க பீரோ வரைக்கும் போகணும், சமையல் கட்டு வரைக்கும் போகணும், உங்களோட சாமி ரூம் வரைக்கும் போகணும். எல்லாத்துலயும் தேவையில்லாதது என்று ஒன்று இருக்கக்கூடாது வீட்டில். அது மொத்த பாவத்தினுடைய வெளிப்பாடா மாறி போயிடும். நான் எந்த உயிருக்கு துன்பமே கொடுத்தது இல்லைன்னு சொல்றீங்களா டயலாக்ல, கஷ்டம் மட்டும் எனக்கு வருதுங்கிறீங்களா? இப்படிதான் வருது கஷ்டம். பல பேர் உழைப்புல பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட பொருளை நான் வாங்கி சும்மா வச்சிருக்கிறது பெரும்பாவம். இது எப்படி பெரும்பாவம் வருதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 4 ஜோடி செருப்பு வச்சிருக்கீங்க, அல்லது 2 ஜோடி செருப்பு வச்சிருக்கீங்க. ஒரு செருப்பு ஒரு நேரத்துல ஒரு செருப்பு தான் போட முடியும், அப்படித்தானே? இல்ல 2 செருப்பு போட்டுட்டு நடப்பீங்களா? தெரியல எனக்கு. இன்னொரு செருப்பு என்னவா இருக்கும்? சும்மா தான் இருக்கும். சார் அந்து போச்சுன்னா கடைக்கு போய் வாங்கிக்கலாம். நீங்க அமேசான் காட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க? அந்து போச்சுன்னா ஊருக்குள்ள வர்றதுக்கு பல நாள் ஆகுங்கிறதுக்கு. இப்ப அந்து போச்சுன்னா அடுத்த 10 செகண்ட்ல போனா செருப்பு வாங்கிட்டு வரலாம். சரிதானா? இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். இதுதான் இயற்கைக்கு உகந்த வாழ்க்கை. அப்போ ஒரு செருப்பு தான் ஒருத்தருக்கு இருக்கணும், 2வது செருப்பு தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி சிலருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதாவது செகண்டரி ஆப்ஷன் வச்சுக்கலாமே தவிர மற்றவங்களுக்கு அது தேவையில்லை. ஆண்கள் பெரும்பாலும் இதுல தெளிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி இயல்புலேயே. அது நல்லதுதான், சரிதானுங்களா? அதுக்காக நீங்க தேவையில்லாத பொருளே வாங்கும்போது இதுல நீங்க துன்பத்தை நீங்க அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு செருப்பு நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப ரோட்ல ஒருத்தர் செருப்பு இல்லாம நடந்து போறாருன்னு வச்சுக்கோங்க. நடந்து போவார்ல, இந்த உலகம் முழுக்க எத்தனையோ பேர் செருப்பு இல்லாம நடந்து போவாங்க. அவரு காலில் ஒரு முள்ளு குத்திருச்சு, இல்ல ஒரு அடி பட்டுருச்சுன்னா அவரோட மனசுல, அடடா ஒரு செருப்பு இருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு வழி வந்தது இல்ல, ஒரு பாவம் வந்தது இல்ல, அந்த பாவம் நேரா உங்க கருமையத்தில் வந்து உட்காந்துக்கும். ஆமாம்,
நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இது உண்மைங்கிறதுக்காக சொல்ல. ஏன்னா இந்த உலகம் முழுக்க ஒரு வான்காந்தத்திலே இயக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க ஒரே காற்று தான் சுத்திட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஒரே பூமி மேலதான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். இந்த உலகம் ஒரு குடும்பமா இருக்கு. இது ஒரு காந்த களத்துல இணைக்கப்பட்டிருக்கு. சரிதானா? இங்க நீங்க அடிக்கிற போன் அமெரிக்காவில் அடுத்த செகண்ட் போகுதுன்னா அது ஒரு காந்தத்துல இணைப்பில் இருக்கு. இப்ப நான் இங்க உட்கார்ந்து பேசுறது உங்க எல்லாரும் நாங்க காந்தத்துல இணைஞ்சிருக்கோம். நான் இங்க நினைச்சா உங்களுக்கு ஹீலிங் கொடுக்க முடியுது. அப்படி இந்த தேவையில்லாத பொருள் எல்லாம் யார் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அத்தனை பேருடைய கருமையத்திலும் இந்த தேவையில்லாத நீங்க வச்சிருக்கிற பொருள் தேவையா இருக்கும்ல ஒருத்தன். இப்ப நீங்க உதாரணத்துக்கு சீலை எடுத்துக்கோங்க. பெண்களுக்கான ஸ்பெஷல் சீலை. எத்தனை சீலை வச்சிருப்பீங்க நீங்க? இன்னைக்கு முதல்ல இதை கணக்கெடுங்க. ஸ்டாக் கணக்கெடுப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? கடைகள் எல்லாம், கம்பெனிகள் எல்லாம். நீங்க ஸ்டாக் கணக்கெடுங்க. செருப்பு எத்தனை இருக்குது, டம்ளர் எத்தனை இருக்கு, தட்டு எத்தனை இருக்கு, சரிங்களா? பீரோல துணி எத்தனை இருக்கு, வேஷ்டி எத்தனை இருக்கு, ஷர்ட் எத்தனை இருக்கு, இன்னர் எவ்வளவு இருக்கு, எடுங்க. எடுத்து பாருங்க, உங்களுக்கே மலைச்சு போயிருவீங்க. அத்தனை இருக்குது நம்ம வீட்டுல. இதுக்கெல்லாம் மொத்தமா அமௌண்ட் போட்டு பாருங்க, லட்சக்கணக்கான ரூபாய் நீங்க வச்சிருப்பீங்க. லட்சக்கணக்கான ரூபாய் நீங்க வச்சிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு இருந்தா பரவாயில்ல. இந்த சேரையில நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 100 சேலை வச்சிருப்பீங்க, கண்டிப்பா வச்சிருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் 100 சேலை இருக்கும். 100 சேலை இல்லாட்டி சுடிதாரு மற்றதெல்லாம் சேர்த்துனா குறைஞ்சது 50ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். இந்த 100ல நீங்க ஒரு 30 விஷயத்தை அடிக்கடி பயன்படுத்துவீங்க, 33%. இன்னொரு 30 விஷயத்தை எப்பவாவது ரேரா பயன்படுத்துவீங்க. ஒரு 30 விஷயத்தை நீங்க பெரும்பாலும் பயன்படுத்தவே மாட்டீங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? நான் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய். அதுல எனக்கு பத்தாத பனியனு, பத்தாத பேண்ட்டு, பத்தாத ஷர்ட்டு, பழைய ஷர்ட்டு நான் போடாதது, பேடானது, சரிதான, கொஞ்சம் பெருசா இருக்கிறது, இது எல்லாம் இருக்கும். அந்த கலர் எனக்கு பிடிக்காதது, அது போட்ட ஒரு மாதிரி இருக்குங்கிறது, அது எல்லாம் அந்த பீரோக்குள்ளேயே தான் இருக்கும். நான் அதை போடுறதே இல்லை. இப்போ இந்த ஊர்ல வெளியே யாரோ ஒருத்தர், ரோட்ல யாரோ ஒருத்தர் துணி இல்லாம இருப்பாங்க. இப்ப மழை காலம், நல்ல குளிர் அடிக்குது, வீட்டுக்குள்ளேயே குளிர் அடிக்குது. ரோட்ல இருக்கிற நனைஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர் குளிர் அடிக்குமா அடிக்காதா? அவரோட மனசு ஏங்குது, அடடா ஒரு சட்டை இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த கர்மா நேரா வந்து நம்ம கர்மயத்தில் உட்காந்துக்கும். நான் தானே சட்டையச்சா வச்சிருக்கிறேன், தேவையெல்லாம் வச்சிருக்கிறேன், என்கிட்ட வந்துடும். நீங்க வச்சிருந்தா உங்ககிட்டையும் வரும். அப்போ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நாம் வைத்திருக்கிற பொருள் நாம் சரியாக தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்கணும். அல்ல சில பொருள் கொஞ்ச நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துற இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் பயன்படுத்தப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். பயன்படுத்தாத எந்த ஒரு பொருளும், ஒரு ஹேர்பின் கூட பயன்படுத்தலைன்னா இருக்கக்கூடாது. காசு இருக்குது, 100 பின்னை வாங்கி வச்சுக்கிறது எதுக்கு? 100 பின் நீங்க வாழ்நாளிலே பயன்படுத்த முடியாது. 10 பின் வாங்குங்க, 10 பின் வாங்குங்க, 5 பின் வாங்குங்க. எப்பவுமே பொருள் குறைய குறைய நம்ம கரெக்டா வச்சிருப்போம், தெரியுமா உங்களுக்கு? சரிங்களா? இப்போ உங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்களா, 5 பிளேட் தான் இருக்கணும், 5 பிளேட் தான் இருக்கணும், 5 டம்ளர் தான் இருக்கணும், சரிங்களா? அதுக்கு மேல இருக்கக்கூடாது. நீங்க அப்படி வச்சு பாருங்களேன். அவங்கவுங்க பிளேட்டை அவங்கவுங்க எடுக்கிறப்ப எடுத்துக்குவாங்க, கழுவி கரெக்டா வச்சிருவாங்க. ஏன் நைட்ல அத்தனை குண்டா சேருது? காத்தால செஞ்சது, மத்தியானம் செஞ்சது, நைட்டு செஞ்சது அத்தனையும் கொண்டு போய் சிங்க்ல குத்துனா மழை மாதிரி இருக்குது. ஏன் அத்தனை பொருள்? எதுக்காக அத்தனை பொருள் வச்சிருக்கீங்க? 10 பாத்திரம் தான் இருக்கணும் அதிகபட்சம். அதுக்குதான் 10 பாத்திரம் தேய்க்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்கு, சரிதானே? 10 பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கணும். 1000 பாத்திரம், 1000 தட்டு, ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் கொடுத்துடணும்.
அதுலதான் அவர் ஜூஸ் குடிப்பார். சரிதானே? அதுலதான் அவர் தண்ணி குடிப்பார். அதுதான் குடிக்கிறப்ப தண்ணியை வச்சுக்குவார். ஒரே டம்ளர் தான் அவருக்கு. நீங்க 10 டம்ளர் 20 டம்ளர் வச்சிருக்கீங்க. ஒன்னுல ஜூஸ் குடிக்கிறார், கொண்டு போய் போட்டுறாரு. ஒன்னுல தண்ணி குடிக்கிறார், கொண்டு போய் போட்டுறாரு. யார் கழுவுறது? எப்படி தப்பு நடக்குது பாத்தீங்களா? பொருட்களுடைய எண்ணிக்கை குறைய 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 உடல் ஆரோக்கியம் பெருகும். எழுதி வச்சுக்கோங்க, மகரிஷி சொன்ன சூத்திரம். பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க 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 உடல் ஆரோக்கியம் கெடும். உங்க உடல் ஆரோக்கியத்தில் இது முக்கியமான விஷயம். உங்க வீட்டுல எவ்வளவு பொருள் கம்மியா இருக்கோ, ஓஷோவோட ஒரு ஸ்பீச் கூட நம்ம போன மாசம் கேட்டோம். உங்கள்கிட்ட சொன்னான்னு தெரியல. நம்ம தமிழர்கள் போகி பண்டிகையில கொண்டாடுறத எஸ்கிமோஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனி வீடு நம்ம பார்த்திருப்போம்ல. அப்படியே ரவுண்டா பனி வீடு கட்டக்கூடிய மக்கள் வருடத்தினுடைய முதல் நாள் தங்க வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நம்ம இருக்கிறதுலயே சிறிய வீடு எஸ்கிமோக்கள் வீடு தான். அதிகப்படியான ஸ்பேஸ் இருக்கிறது எஸ்கிமோக்கள் வீடு தான். இருக்கிறதுலே பெரிய வீடு நம்மளுது தான். இடமே இல்லாம அத்தனை பொருளையும் கண்ட குப்பைய கண்ணுல பார்த்ததெல்லாம் கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாத்தையும் வலிச்சு கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க. இது தேவையானா தெரியாது. காசு இருக்கிறது, காசு பாவம் சேர்க்கிற கருவியாக மாறிவிடும். கவனமா இருக்கணும். புண்ணியத்தை சேர்க்கிறது தான் நீங்க காசை பயன்படுத்தணும். அருள் என்னும் அன்பையினும் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அது எதுக்கு? நல்லது கொடுக்குறப்ப. அதே காசு இருக்குதுங்கிறதுக்காக தேவையற்றதெல்லாம் நிறைய பேர் அந்த கிளிப்பை பார்க்குறேன். ஒரு 50 கிளிப்பு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பாவம் பிடிக்கிறது சொல்லுங்க. பெண்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்க. இந்த சேரீக்கு இந்த மேட்சிங், இந்த மேட்சிங், இந்த மேட்சிங், இந்த மேட்சிங். என்னங்க இது? சினிமா நடிகையா நம்ம? இங்கதான் பெண்மை உடையிற இடம் அந்த இடம். ஏன்னா எல்லாரும் அதைய பண்ணி 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 உங்க அகத்தினுடைய அழகை நீங்க மறந்துட்டோம். புறத்துல மட்டும் என்னை அழகா காட்டிக்கிறது தான் அழகுன்னு நினைக்கிறோம். இது பெண்மைக்கு உண்மையாலுமே சொல்ற ஒரு கேவலமான விஷயம். பெண்மை அழகுபடு, அது இயற்கையிலேயே பெண்மை அழகுதானே. நீங்க மேக்கப் போடாத அழகா? அப்போ இறைவன் உங்களுக்கு உண்மையாலுமே கொடுத்த முகம் நல்லா இல்லையா? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. இறைவன் எனக்கு ஏதோ மோசமான முகத்தை கொடுத்துட்டா அதுக்கு மேல நான் அரிதாரம் பூச்சிக்கொள்கிறேன்னு சொல்றீங்க. நீங்கள் இறைவனை அவமதிக்கிறீர்கள். மேக்கப் பண்றவங்க எல்லாருமே நீங்க இறைவனை அவமதிக்கிறீர்கள். அவன் கொடுத்த முகத்தை சரியில்லை என்று சொல்கிறீர்கள். அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அன்னை தெரசா என்ன பியூட்டி பார்லர் போயிட்டா வந்தாங்க? மகாத்மா காந்தி பியூட்டி பார்லர் போயிட்டா வர்றாரு டெய்லி? சொல்லுங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க. ஐஸ்வர்யா ராய் ஒரு மூஞ்சி 1/2 மணி நேரம், அன்னை தெரசா மூஞ்சி 1/2 மணி நேரம் பாருங்க. ஐஸ்வர்யா ராய் மூஞ்சி 10 நிமிஷத்துல போர் அடிச்சிருச்சின்னு போட்டுருவீங்க. இது 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா பெண்மைக்கு ஒரு தெய்வீகம் இயல்பிலேயே இருக்குது. அன்பு இயல்பிலேயே இருக்குது. கருணை இயல்பிலேயே இருக்குது. அது உங்க அகத்தில் இருக்கிற தன்மை முகத்துல வெளிப்படணும். அப்படித்தான் வெளிப்பட்டு இருக்குது. மேக்கப் ஆயிட்டு தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு பேசியிருக்கேனான்னு தெரியல. இயற்கை வாழ்வியல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு பேர் செயற்கை. இது இயற்கை. எப்படி மண்ணுல செயற்கை உரத்தை போட்டா மண்ணு மலடாய் செத்து போயிருமோ, அப்படி உங்க உடம்புல எந்த செயற்கை பொருளை போட்டாலும் இந்த உடம்பு அழிந்து போய்விடும். சோப்பு, ஷாம்பு, பவுடரு, கிரீமு, அது இது, லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு, கண்ணுக்கு போடுறது கருப்பா, முடிக்கு போடுறது எல்லாம் பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் எனக்கு இத்தனை நோய்கள் வந்திருக்கு. இது இன்னைக்கு சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. சரி, அப்போ தேவையற்ற பொருள் என்று ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. கால் மேட்டா 4 இடத்துக்கு 4 மேட்டு வேணுமா? 4 மேட்டு தான் இருக்கணும். 4 மேட்டு தான் இருக்கும். சரி, ஒரு மேட் கொஞ்சம் நனைஞ்சிருச்சுன்னா ஒன்று மாத்திருக்கு. ஒன்று வச்சுக்கலாமா? ஒன்று வச்சுக்கோங்க. எதுக்கு 15 மேட்டு? தேவையில்லை. சரி, ஒரு நாள் காலையில் எடுத்து ஒரு 2 மேட்டு கூட வச்சுக்கோங்க. எங்க தேவையோ அங்க போட்டுட்டு காலையில் அழைச்சி போட்டா சாயங்காலம் ஆயிருது. அவ்வளவுதானே. நான் ஒன்றும்
பனிக்குள்ள படுத்திருக்கிறதுலையே பல நாளுக்கு வச்சுக்கிறதுக்கு. இப்படி நீங்க ஒவ்வொரு பொருளையும் நீங்க கவனிக்கணும். ஒவ்வொன்றிலையும் தேவையில்லாதெல்லாம் நீக்கிருங்க. பீரோவை திறந்து தேவையில்லாதெல்லாம் நீக்கிருங்க. சமையல் கட்டுக்குள்ள போங்க, அந்த பாத்திரங்களை பாருங்க, மேல நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்கல்ல. அம்மா கொடுத்தது, ஆயா கொடுத்தது, அத்தை கொடுத்தது, சித்தப்பன் கொடுத்தது, கல்யாணத்துல கொடுத்தது, காட்சியில கொடுத்தது, பெரிய வீட்டுல கொடுத்தது, இளவுல கொடுத்ததுன்னு எல்லாம் குண்டா குண்டாவா கிடக்கு. ஒன்னா பயன்படுத்துங்க, இல்லாட்டி தயவு செஞ்சு கொடுத்துருங்க யாரா ஒருத்தருக்கு. நீங்க உண்மையாலுமே நல்ல மனசு இருந்தா ஃப்ரீயா கொடுங்க, இல்லாதவங்கிட்ட சந்தோஷமா வச்சுக்குவான். இல்லையா, அதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா, காசுக்காவது கொடுத்துருங்க. இல்லாட்டி ஏதாவது ஆசிரமங்கள் இருக்கும், அங்கேயாவது கொடுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தால அனாதை இல்லங்கள், ஆசிரமங்கள், அங்க தேவையான்னு கேளுங்க. தேவையான்னு கேட்டுட்டு தேவை இருந்தா கொடுங்க. சரிதானே? அப்ப இது நீங்க முதல் கான்செப்டை ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணணும். இதேதான் ஆன்மீகம். உங்க மனசுக்குள்ள போங்க. வெளியில செஞ்சா புற தூய்மை, கம்பெனியில செஞ்சா கம்பெனி தூய்மை ஆயிரும். பல கம்பெனிகள்ல பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கான பொருட்கள் சும்மாவே கிடக்கும். ஹைவேஸ் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. தேவையே இல்லாத பல பொருட்கள் பல ஆண்டுகளாக அங்கேயே கிடக்கும். இதுதான் கம்பெனி லாஸ் ஆகுது. நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருள் என்று எதுவும் இருக்கக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன். காலணி விடுற இடத்துல இருந்து சாமி கும்பிட்ற இடம் வரைக்கும், டாய்லெட் வரைக்கும், சரியா, எல்லாத்தையும் நீங்க பார்த்து தேவையில்லாததை பிரிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லாட்டி காசுக்கு வித்து போடுங்க. இதை அப்படியே உள்ள கொண்டு போங்க. என்னிடம் இருக்கிற எண்ணங்கள், நான் பேசுகிற சொற்கள், நான் செய்கின்ற செயல்கள்ல தேவையானது எது, தேவையில்லாதது எது? அதாவது தேவையானது நல்லது, தேவையில்லாதது கெட்டது. உள்ள போய் ஃபைவேஸ் பண்ணணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். சரிங்களா? உங்க பாக்கெட்ல இருக்கிற பேப்பரை எடுத்து பார்க்கணும். உங்க பர்ஸை நீங்க திருப்பி உள்ள பிரிச்சு பாருங்க, எத்தனை குப்பைகள் இருக்கு அதுக்குள்ள. நிறைய பேரோட பாக்கெட்டே குப்பை தொட்டி மாதிரி இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நானே சில நாள் வச்சிருக்கிறேன். உங்க பர்ஸை எடுத்து பாருங்க, எத்தனை குப்பை உள்ள இருக்கும். அந்த ஒவ்வொரு குப்பையிலிருந்து ஒரு பேட் வைப்ரேஷன் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், உடைந்த பொருட்கள், பழைய பொருட்கள், நைந்த பொருட்கள். ஏன் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தல? ஒரு வருஷம் ஆனாலும் சட்டி நல்லா இருக்கும், ஆனா அந்த சட்டியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு புது சட்டி வாங்கணும். முற்காலத்துல வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிப்போம். ஞாபகம் இருக்கா? பெயிண்ட் அடிக்க மாட்டோம், வெள்ளை அடிப்போம். எனக்கே ஞாபகம் இருக்கு. பொங்கல் அன்னைக்கு எப்பவுமே வீடு என்ன இருக்கும்? வெள்ளை அடிச்சிருக்கும். ஏன்? அது தூய்மைக்கான அடையாளம். சரி, இன்னைக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லை, தொடைக்க கூட இருக்கிறது இல்லை, அப்படியே விட்டுறாங்க. அது என்ன ஆகும்? அந்த ஓராண்டுகள் முழுக்க படிந்த நம்முடைய எண்ண கழிவுகள், சொல் கழிவுகள் அந்த வீட்டில் இருந்தது எல்லாம் அந்த சவுத்துல போய் பதிஞ்சிருக்கும். சரிதானா? அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் எங்க வீட்டுக்கு, தனதர்சன சங்கல்பம் வச்சிருந்தோம். அங்க வந்துட்டு அவர் சொல்லிட்டு போனாரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேட்டாரு. நாங்க அங்க கூட்டிட்டு போய் 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அடிச்சதாங்கய்யா அப்படின்னு. முதல் பெயிண்ட் அடிங்கன்னார். அந்த வைப்ரேஷன் அவருக்கு வந்து டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு. முதல் பெயிண்ட் அடிங்கன்னார். சரிங்களா? அப்போ இது எதுக்காகனா, இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு தூய்மை. எங்க தூய்மை இருக்கோ அங்க தெய்வீகம் தானா வந்துடும். சரிதானே? கோவில்கள் ஏன் தூய்மை? அது தெய்வீகம் தானா வருங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் தேவையில்லாததை நீங்க நீக்கிடணும் உங்க வீட்டுல. அது போல என் மனதில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், கோபம், பொறாமை, கவலை, பேராசை, வெறுப்பு, வஞ்சம், இதெல்லாம் பின்னாடி நீக்கிற பயிற்சி சொல்ல போறோம். பட் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாம் நீக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற இறைத்தன்மையை நீங்க உணரலாம். உங்க வீட்டுல இருக்கிற தேவையில்லாதெல்லாம் நீக்கிருங்களேன், உங்க வீடே கோவில் மாதிரி ஆயிடும். நான் அந்த கோவில்ல ஏன் சிலை வைப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிலை என்பது ஒரு கல் இருக்குது, கல்லுக்குள்ள சிலை இருக்கு. தேவையில்லாதெல்லாம் அகற்றிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற கடவுளை பார்க்கலாம். அது போல என்னிடம் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சொற்கள், நான் பயன்படுத்துறதுல தேவையற்ற சொற்கள்,
என்னோட வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய தேவையற்ற செயல்கள். இந்த செயல் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க தியானத்தில் அட்டன் பண்ணி இந்த பயிற்சியில் உட்கார்ந்து இருக்கீங்க. இது தேவையான செயலா? நீங்க கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஆமாம், என் அறிவுக்கு உயர்வை கொடுக்கிறது, என் வாழ்விற்கு உயர்வை கொடுக்கிறது. அப்ப இது தேவையான செயல். அப்ப இதை நீங்க பண்ணணும். இதே ஒரு சிலர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இது தேவையான செயலா? கொஞ்ச நேரம் பார்க்கலாம், தப்பில்லை. என்டர்டைன்மெண்ட், மனச்சோர்வு போறதுக்கு பார்க்கலாம். பல மணி நேரம் 2 படம் 3 படம் பார்க்கறாங்க. இது தேவையா? எனர்ஜி லாஸ், கரண்ட் லாஸ், மைண்ட் பொல்யூஷன். நைட் தூக்கம் வர்றதில்லை. அந்த படமா ஓடுது மண்டைக்குள்ள. காந்தாரா பார்த்துட்டு படுத்தா காந்தாராவா ஓடுது உள்ள. சரிதானே? இது தேவையா? அப்ப தேவையற்ற பொருளை நீங்க நீக்குவது போல என் வாழ்வில் இருக்கிற தேவையற்ற செயல்கள் இருக்கு பாருங்க. அதான் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டீங்க. போன் எடுத்தா 1 மணி நேரம் பேசுறோம். என்னத்துக்கு? அவருக்கும் நேரம் போகல, உங்களுக்கும் நேரம் போகல. சரிங்களா? வெற்றியாளர்கள் நேரம் எனக்கு போதவில்லை என்று சொல்வார்கள். தோல்வியாளர்கள் நேரம் எனக்கு போகவில்லை என்று சொல்வார். எனக்கெல்லாம் இன்னொரு 4 மணி நேரம் சேர்த்து கிடைக்காதான்னு இருக்கு. இன்னும் 4 மணி நேரம் தவம் பண்ணலாம், 4 மணி நேரம் பயிற்சி, 4 மணி நேரம் சிந்தனை கேட்கலாம். நேரம் போதில்லைன்னு கண்டனாயும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன், மணிக்கணக்கில் போன் பேசுறாங்க. குறிப்பா பெண்கள். கவனமா இருங்க. உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க நினைச்சா ஈஸியா என்லைட்மெண்ட் ஆயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்களை விட பெண்கள், நீங்கள் முடிவெடுத்து மனம் வைத்தால் ஈஸியா இறையுணர்வை பெற்றலாம். உங்ககிட்ட அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆண்களை விட 1% நீங்க எச்சா இருக்கிறீங்க. பட் நீங்க அதுக்கு பெரும் முயற்சி எடுக்கிறது இல்லை. நீங்க உலக வாழ்க்கைக்குள்ள சிக்கிக்கிறீங்க. இது கடந்து அந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, 1000 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்தை நீங்க 10 கிலோமீட்டர்ல கடந்துடலாம். அப்படி ஒரு உயர்வு உங்ககிட்ட இருக்குது. ஆனா இந்த உலக வாழ்வியலிருந்து நீங்க வெடுப்பட்டு வரணும். முழுமையான அன்பினுடைய வெளிப்பாடா நீங்க மாறணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்மையில நீங்க வந்துட்டா, நீங்க இறையுணர்வை பெறுவது நொடி பொழுதில் நடந்துடும். அந்த நிலைக்கு நீங்க வரணும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நீங்க வரமாட்டீங்க. ஆனா முயற்சி பண்ணுங்க. அப்ப தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத சொல், தேவையில்லாத செயலை எல்லாம் கழிக்கணும். அதெல்லாம் பின்னாடி நம்ம ஒன்னொன்னா பண்ணுவோம். இப்போதைக்கு தேவையற்றதை நீக்குதல். இது நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். போகி பண்டிகை. ஃபர்ஸ்ட் எஸ் வந்து போகி பண்டிகையை மனசுல வச்சுக்கோங்க. போகி பண்டிகையில் என்ன பண்றோம்? தேவையில்லாத எடுத்துக்கொண்டாந்து போட்டு எரிக்கிறோம். இந்த வருஷம் எரிச்சிங்களா நீங்க? எங்க போய் எரிக்கிறது? சரிதானே? முதல்ல எல்லாம் அப்படித்தான். பழைய பாய், ஒரு வருஷம் முழுக்க பயன்படுத்தின பாயை போட்டு எரிச்சிருவாங்க. ஒரு வருஷம் முழுக்க பயன்படுத்தின சட்டியை போட்டு உடைச்சிருவாங்க. சரிதானா? ஏன்னா அவன் வச்சிருக்கிற பொருளே அவ்வளவுதான். 4 சட்டி வச்சிருப்பான், ஒரு பாய் வச்சிருப்பான், வீட்டுல சில பொருட்கள் இருக்கும், துணி 4 செட்டு வச்சிருப்பான். பழைய கிழிந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு புது துணி போடுவான். இதுக்குத்தான் புத்தாடை, புது பொங்கல், புத்தரிசி எல்லாமே சொன்னது. பழசு இருக்க இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா வரும். சரிங்களா? நான் உங்களுக்கு தூய்மை பத்தி பேசுறப்ப அன்னைக்கே பேசியிருப்பேன். இப்போ நீங்க ஒரு பொருள் உடைஞ்சு கிடக்குது, அந்த பொருள் அப்படியே பாருங்களேன். உங்க மனசு இனி எதை பார்க்கிறாயோ, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அந்த உடைஞ்ச பொருளை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க மனசு உடைஞ்சு போயிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? கண்ணாடி உடைஞ்சிருந்தா பார்க்குற பொருள் எல்லாம் உடைஞ்சுதான் காட்டுவது. அப்படி நீங்க ஒரு அசிங்கமான ஒரு பொருளை பார்த்தா நம்ம மனசு அசிங்கமாயிரும். அழகான பொருளை பார்த்தா என் மனசு அழகாயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்க வீட்டுல பழைய பொருட்கள், உடைந்த பொருட்கள், நைந்த பொருட்கள், இது எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்க மனம் கெட்டு போயிடும். மனம் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். நிறைய பேர் வீட்டுல அந்த பால் பாக்கெட் அப்படியே வச்சிருப்பாங்க. புழு ஊறி நாத்தம் பிடிச்சு கிடக்கு. பார்த்துருக்கேன் நான். சிலர் வீட்டுக்குள்ள உள்ளேயே போக முடியாது, கப் அடிக்கும். கக்கூஸ் கூட தேவையில்லைன்னு இருக்கு, அப்படியெல்லாம் வச்சிருப்பாங்க. நாங்க முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு போவேன் நானு. ஒரு சூழலுக்கு அவங்க வீட்டுக்கு உள்ளேயே போக முடியாது. பட் போய் உட்காரணும், மூக்க பிடிச்சிட்டு இருப்பேன். எப்படா எந்திரிச்சு வரலான்னு அப்படி இருக்கும் நாத்தம். இது என்ன வீடா?
அங்க நல்ல சக்தி ஏதாவது வருமா? கண்டிப்பா வராது. இறைவன் தெய்வீகமானவன், தூய்மையானவன், புனிதமானவன். அவன் குப்பைக்குள்ள வரமாட்டான். அதனால உங்க வீட்டுல உடைந்த பொருட்கள் எதையும் வச்சிருக்காதீங்க. அதனாலதான் உடைஞ்ச கண்ணாடி வச்சிருக்க கூடாதுமாங்க. இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு தெரியாது. உடைந்த பாத்திரத்தை வச்சிருக்க கூடாது. ரொம்ப பழைய துணியை பயன்படுத்த கூடாது. சரிங்களா? அது கிழிஞ்சு டர்ன்னு போற வரைக்கும் நம்மளால பயன்படுத்துறது. இல்லைன்னு பயன்படுத்துறது வேற. சரிதானா? ரொம்ப பழைய துணியை, ரொம்ப பழைய பொருள் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். மாத்திக்கோங்க. ரொம்ப பழசுன்னு சொல்றேன். அதுக்கு நான் வருஷம் வருஷம் மாத்துங்கன்னு சொல்ல. ஃபாரின்ல எல்லாம் வருஷம் வருஷம் கார் மாத்து. அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அப்ப தேவையற்ற பொருளை நீக்குதல்ங்கிற முதல் போகி பண்டிகைன்னு மனசுல வச்சுக்கிட்டு இனி நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த ஒரு வாரம் முழுக்க அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இதை இதை சார்ந்து தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்ப டைம் ஆயிருச்சு. மொத்தம் 5 சரிங்களா? அதுல 2 தான் நீங்க நிறைய வேலை பார்க்கணும். அதுல இந்த ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப வேலை பார்க்கணும். சரிங்களா? தேவையில்லாதது என்று ஒரு பொருள் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்க உண்மையாலுமே இது நல்லா உயர்ந்து இந்த ஞானத்துல வரணும்னா ஒரு நோட் எடுத்துக்கங்க. உங்க வீட்டுல என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு எழுதுங்க. செருப்பு ஸ்டாண்ட் 1, செருப்புகள் 10. சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. ஒரு டைனிங் டேபிள் இருக்கிறது. அதுல 4 சேர் இருக்குது. சரிங்களா? அப்புறம் உள்ள அப்படியே கிச்சனுக்கு போங்க. அல்ல ஹால்ல டிவி ஒன்று இருக்குது. ஒரு சோஃபா இருக்குது. சரிண்ணா? ஒரு டீப்பாய் இருக்குது. 4 சேர் இருக்குது. இருக்கா? இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எழுதுங்க. எத்தனை பொருள் உங்ககிட்ட இருக்குன்னு பாருங்க. சும்மா பாருங்களேன். சமையல் கட்டுக்குள்ள போங்க. எத்தனை ஸ்பூன் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பிளேட் வச்சிருக்கீங்க? பிளேட்லயே சின்ன பிளேட் எவ்வளோ, பெரிய பிளேட் எவ்வளோ? டிஃபன் எத்தனை வச்சிருக்கீங்க? தண்ணி ஊத்துற பாத்திரங்கள் எத்தனை இருக்கு? நிறைய பேர் வீட்டில் 2 மிக்ஸி வச்சிருப்பாங்க. எதுக்கு 2 மிக்ஸி? எதுக்கு 2 மிக்ஸி? சரிதானே? ஒரு மிக்ஸி சும்மாவே கிடக்கும். இது கெட்டு போனா அதுக்கு ஆமா. ஏமா கெட்டு போனா கடையில் கொண்டு போய் கொடுத்தா 2 நாள் ரெடி பண்ணி கொடுக்குறான். இல்லாட்டி புதுசா வேணா வாங்கன்னா போய் கடையில் இப்ப போனா வாங்கிட்டு வரலாம். என்ன பிரச்சனை? சரிதானுங்களா? அவங்க கொடுத்தது இவங்க கொடுத்ததுன்னு வச்சு பாவத்தையெல்லாம் நீங்க வீட்டுல மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க. அதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, துன்பம். அப்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த கான்செப்ட்ல. தேவையில்லாத பொருள், பழைய பொருள், உடைந்த பொருள், நைந்த பொருள் எதுவும் உங்க வீட்டிலே இருக்கக்கூடாது. அது அத்தனையும் பாவத்தினுடைய மொத்த உருவம். தெய்வ சக்தி உங்ககிட்ட வராது. அதனால தேவையில்லாதெல்லாம் நீக்கிருங்க. முதல்ல புறத்துல நீக்குங்க. அப்புறம் அகத்துல நீக்கிற வேலையை நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நான் சொல்றேன். தற்சோதனை ஆரம்பிச்சிட்டோம்ல? இதுதான் முதல் தற்சோதனை. புறத்துல தற்சோதனை பண்றீங்க, உங்க வீட்டுல தற்சோதனை பண்றீங்க. தேவையில்லாதெல்லாம் அதுக்கு நீங்க போய் உங்க வீட்டுக்காரரோட வேஷ்டியெல்லாம் எடுத்து கொடுத்துடாதீங்க. சொல்லிட்டாருப்பா, எங்க வீட்டுக்காரரே தேவையில்லாம தான் சார் இருக்காரு, அவரை எப்படி சார் நீக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. சரி, அவர் உங்களை போட்டு வச்சுப்பார் பட்டியல்ல. பழசெல்லாம் நீக்குங்கிறீங்க, இது ரொம்ப கல்யாணம் பண்ணி 25 வருஷம் பழசு சார், இது நீக்கிடலாமான்னு கேட்பாரு. சரிங்களா? அப்படிக்கிற விபரீத முடிவுக்கு போயிடாதீங்க. அவங்க இருக்கட்டும், பரவாயில்ல, அது போற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்குங்க. அப்போ தேவையில்லாத பொருளை எல்லாத்தையும் நீக்குங்க. இதையே தற்சோதனைக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. புறம் தூய்மையானால் அகம் தூய்மையாகும். தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ரகசியம். புறம் தூய்மையானால் அகம் தூய்மையாகும். சரிங்களா? நீங்க பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துருங்க. உங்க மனசுக்கே ரிலாக்ஸ் கிடைக்கும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். உங்க பீரோல தேவையில்லாதெல்லாம் எடுத்துருங்க. தேவையானது மட்டும் நீட்டா அடுக்கி வைங்க. பார்த்தாலே நல்லதா இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 100 சேலை வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகணும்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா செலக்ட் பண்றது? அங்க போய் நின்றுட்டு இந்த சேலை போடலாமா, அந்த சேலை போடலாமா, இது அவ கல்யாணத்துக்கு போட்டோம், இது போன வாரம் தான் போட்டோம், அந்த சேலை கலர் சரியில்லை. பைத்தியம் முடிச்சிடும் பெண்களுக்கு.
ஆண்களுக்குமே இப்ப அப்படித்தான். ஆண்களும் இப்ப சளைச்சவங்க இல்ல. சரிதானா? அவர் 50 சட்டை வச்சுக்கிறாரு. எந்த சட்டை போறதுன்னு பைத்தியம் பிடிச்சிரும். அதனாலதான் நான் இன் ஃபியூச்சர் நானே என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரே காஸ்டியூம். ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி. ஒரே காஸ்டியூம். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இயற்கையோட இணைந்து இருக்கிற ஒரு காஸ்டியூம். அது ஒண்ணுதான் நம்ம காஸ்டியூம். அதுல 4 செட்டு தான் இருக்கணும். காமராஜர் மாதிரி. அதிகபட்சம் 7 செட்டு வச்சுக்கலாம். 7 நாளைக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை துவைச்சு போடுறோம். அவ்வளவுதான். தொந்தரவே இல்லை. எந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. போறோமா எடுத்து போட்டோமா போயிட்டே இருக்கணும். இவர் இப்படித்தான். யாரும் நமக்கு ஒன்றும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டாம். நமக்கு நேரம் மிச்சமாகணும். நம்ம பயிற்சியில ஆழ்ந்த ஈடுபடணும். சரிங்களா? அப்ப அதை நோக்கி நம்ம போகணும். அப்ப தேவையில்லாதெல்லாம் இந்த நல்ல நாள்ல எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. சரிங்களா? தேவையில்லாத பொருளெல்லாம் நீக்கி உங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. அதுக்கு தான் லீவ் விடுறது. லீவ் விடுறது டிவி பார்த்துட்டு பலகாரம் சாப்பிட்டுட்டு வயிற்று வலி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. லீவ் விடுறது உங்க வீட்டை தூய்மைப்படுத்தி, சரிதானுங்களா, நம்ம உடலை மனதையும் தூய்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த விடுமுறை. இப்ப இறைவன் பால நீங்க தியானம் செய்து உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டே இருக்கணும். நீக்கிட்டே இருக்கணும். உடல் அளவுல மனதளவுல. சரி போதும். ஃபர்ஸ்ட் டேஸோட நிறுத்திக்குவோம். ரொம்ப பேசினா தாங்காது. உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்க வீட்டில் நீங்க தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிருங்க. எங்கேயாவது தெரிஞ்ச ஆசிரமத்துக்கு கொண்டு போய் துணிகள் பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்துருங்க. இல்லாட்டி யாரோ ஒருத்தர் பாத்திரக்காரனை வர சொல்லி துணியெல்லாம் வெயிட்டை போட்டு வித்து போடுங்க. காசாவது வாங்கிக்க, உங்களுக்கு நெஞ்சாவது நிறைவாயிரும். அடுத்த வகுப்பு வர்றப்ப நீங்க இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வெளியே கொண்டாந்து போட்டுறணும். யாருக்கும் கொடுக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, இதெல்லாம் தேவையில்லாத பொருள் என்று எடுத்து ஓரமா நீங்க வச்சிடணும். ரைட்டா? பண்ணிடலாமா? நான் சொன்னேன் உங்க லிமிட்ல பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்க வீட்டுக்காரர் லிமிட்ல, பையன் புள்ள லிமிட்ல போய் கை வச்சு சிக்கிக்காதீங்க. அங்கெல்லாம் போய் இதை பேசவே கூடாது. அங்க கேட்கலாம், ஏப்பா தேவையில்லாத இருந்தா கொடுப்பா, நான் எடுத்து ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்குற புண்ணியமாவது வரும்னு கேட்கலாம். சரிங்களா? ஆனா நீங்க போய் அதுல தொட வேண்டாம். இது பேசுறது எல்லாம் எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான், உள்ள இருக்கிற 350 400 பேருக்கு மட்டும்தான். நீங்க தான் இதை கேட்டிருக்கீங்க. நீங்க தான் இந்த ஆன்மீகத்துல பயணிக்கிறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற யாரும் இதுல பயணிக்கல. அவங்க கூட போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா நீங்க இந்த கிளாஸுக்கு வரதே நிறுத்தி போடுவாங்க அவங்க. ரொம்ப சிம்பிளா சோலையை முடிச்சிருவாங்க. நீ கிளாஸுக்கு போறதுனால தான் இந்த நியாயமெல்லாம் பேசுற, கிளாஸுக்கே போகாதீம்பாங்க. சரிதானா? அதனால இது அவங்களுக்கானது அல்ல. அவங்க உலகம் வேற, அதை விட்டுருங்க. உங்களை பார்த்து அவங்க திரும்பி வந்தா வரட்டும். ஆனா நீங்க போய் யாரையும் ஆர்டர் பண்ண வேண்டாம். சரி, குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் வளர்ந்தவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது வேணா ஒரு பேச்சு சொல்லுங்க, இப்படி இதெல்லாம் எடுத்து போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க, தேவையில்லாம இருந்தா டிஸ்டர்ப் பண்ணும். ஆமா, மகரிஷி எழுதியிருக்காரு, உங்கள் வீட்டிலே வைத்திருக்கிற பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்க உடல் ஆரோக்கியம் கெடும். உங்க வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய சுதந்திரம் கெடும். நீங்கள் பாதுகாக்க வேண்டிய சொத்துக்கள் அதிகரிக்க 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 மன நிம்மதி கெடும். இது 3 மகா மந்திரங்கள். பொருட்கள் அதிகரிச்சதுன்னா உடல் நோய் அதிகரிக்கும். ஆட்கள் அதிகமானாங்கன்னா சுதந்திரம் பாதிக்கும். நீங்க எங்கேயும் போக முடியாது, நீங்க நினைச்சதை பண்ண முடியாது. கவனிச்சு பாருங்க. அதே போல நீங்க பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் நீங்க அதிகரிச்சுட்டே போனீங்கன்னா உங்க மன நிம்மதி போயிடும். நிம்மதியே போயிடும். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குழித்து விடுன்னு சொல்லியிருப்பார் அந்த பாட்டுல, இல்லையா? சரி, ஹாப்பியா தீபாவளி கொண்டாடுங்க. இன்னைக்கு ஒரு 2 3 மணி நேரம் ஒதுக்கி தேவையில்லாதெல்லாம் எடுத்து பிரிச்சு வைங்க. சரிதாங்களா? முடிஞ்சா இன்னைக்கே கொடுங்க, இல்லாட்டி இந்த வாரத்துக்குள்ள 2 நாள்ல பிரிக்கிறது. நாளானைக்கு கிளாஸுக்கு வர்றதுக்குள்ள பிரிச்சிடணும் தேவையில்லாதெல்லாம். பழசு குப்பை கூளம் மேல அட்டாரியில போட்டு வச்சிருக்கிறது, அங்க இங்க. அட்டாரி உங்க வீட்டுக்குள்ள இருக்கு, அது குப்பையா இருக்கு. அந்த குப்பைக்குள்ள இருந்து பேட் வைப்ரேஷன் உங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஒட்டடை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அந்த ஒட்டடை ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருக்கும். குப்பையை கூட்டி வைக்க கூடாதும்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஓரத்துல. ஏன்? அந்த குப்பையை பார்க்கறப்பெல்லாம் உங்க மனசு குப்பையாயிட்டே இருக்கும்.
உங்க மனசு குப்பையாச்சுன்னா உங்க வாழ்க்கை குப்பையாயிரும். குப்பையை கூட்டி ஒதுக்க கூடாது. இதுக்கு எல்லாம் ரீசன் இருக்கு, சும்மா எல்லாம் சொல்லல. அதனால வீட்டை தேவையில்லாதெல்லாம் நீக்குங்க. அடுத்த பதிவுல நம்ம ஆழமா சிந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் உங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அறிவு தீபம் ஒளிர வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற அறியாமை அகல வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மிக்க வாழ்க மகிழ்ச்சி. வளமுடன் ஐயா. படிச்சிடலாமா? ஐயா வாழ்க வளமுடன். தற்சோதனை அமைச்சிருக்கேன் ஐயா. பார்த்து